ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி மார்னிங் விலாகோட ஒரு குக்கிங் எபிசோடுன்னு சேர்த்து பார்க்கலாம். சன்னா மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மார்னிங் வந்துட்டு 5:30 to 5:45 இருக்கும். பாருங்கள், அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப சின்ன குளிரோட அப்படியே லைட்டாக பிளாக் அண்டு ஒயிட் அந்த மாதிரி அந்த கிளைமேட் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஸோ பால் ஊற்றி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பால் ஊற்றி வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு சப்பாத்தி சன்னா மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே லஞ்ச் கொடுத்து விட்டுலான்னு பிளான் பண்ணேன். காலையில் டைம் இருக்காது, 8:50க்கு ஸ்கூலில் இருக்கணும். ஸோ கூப்பிட்டு போய் விட்றதுக்கு டைம் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் அதுக்குள்ளே செய்ய முடியாது அப்படின்றதுனால என்ன செய்யணும் அதையே வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். டீ போட்டாச்சு. அப்படியே அந்த பக்கம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு 6:30-35க்கெலாம் போயிட்டு பால் வாங்கிட்டு கடை திறந்து வச்சிட்டேன். பாட்டி வந்தோடனே கடையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் பாட்டிக்கு டீ போட்டு கொடுத்துட்டு தம்பி பாப்பாவுக்கு பால் வச்சுட்டு சன்னா மசாலாவுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா இது கிளறி விடுறதுக்கு. நான் வந்துட்டு சன்னா நைட்டே ஊற வச்சிட்டேன். ஸோ காலைல ப்ரெஷர் குக்கரில் மாவு பிசையும் போதே 8 விசில் விட்டு கொஞ்சோண்டு சால்ட்டும் கரம் மசாலாவும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு பட்டர் வந்துட்டு குட்டி பீஸ் தனித்தனியாக வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்துட்டு பட்டர் ஒரு பீஸ் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிச்சிக்கலாம். சன்னா மசாலா வந்துட்டு மேக்ஸிமம் பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கூட வச்சு கொடுத்தோம் அப்படின்னா, நைட்டை விட காலையில் கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்துட்டு விளையாட ஓட கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங்க்கும் அப்புறம் மதியம் லஞ்சுக்கும் அதே தான் கொடுக்குறேன். லஞ்சுக்கு காலைல பூரி மாதிரி போட்டுட்டு மதியத்துக்கு சப்பாத்தி மாதிரி குட்டி குட்டியாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 4 பீஸ் 5 பீஸ் அப்படி வச்சு கொடுத்து விட்டுருவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். காலையிலேயே என்ன செய்யுது அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு 5:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கான ப்ரிப்பரேஷன். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிட்டேன், தக்காளி பியூரியாக அரைச்சி வச்சிட்டேன். பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டார் அனீஸ் அப்புறம் பட்டை கிராம்பு எல்லா அந்த ஹோல் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சோம்பு ஃப்ளேவருக்காக போட்டுட்டேன். எண்ணெயும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஆனியன் பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு ஆனியன் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் ஆனியன் இப்படி போட்டிருக்கேன். ஆனியன் பேஸ்ட் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் டொமேட்டோ மட்டும் பியூரி பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சால்ட்டு சேர்த்து அரைச்சி பாக்ஸ் பண்ணிட்டேன். என்றைக்கு மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கிறனோ வீக்லி அன்றைக்கி வந்துட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு 2-3 டேஸ்க்கு வச்சுப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப அரைச்சிப்பேன். இப்போது டொமேட்டோ பியூரியும் சேர்த்தாச்சு. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணியை ஊற்றி அலச வேண்டாம். கொஞ்சம் இது கட்டியாகிறப்போ அதை அப்படியே அலசி ஊற்றிக்கலாம், அதை வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா டொமேட்டோ வந்துட்டு எப்போவுமே அரைக்கும்போது ரொம்ப இதாக இருக்காது கெட்டியாக, அதுவே தண்ணி விடுறதுனால கொஞ்சம் இதாக சைட்லலாம் நிறைய ஊற்றிருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்போ வதங்கிறதுக்கு நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா. நான் வந்துட்டு இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை சேர்த்துக்க போகிறேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சன்னா மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். சன்னாவை ஏற்கனவே குக்கரில் வச்சுருந்தேன், அதை வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சைட் பை சைடு சப்பாத்திக்கு மாவு திரட்டி வச்சுருந்ததையும் அந்த பக்கம் தோசைக்கல்லை போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் நமக்கு சன்னா மசாலாவும் சப்பாத்தியும் ரெடி ஆகிடும். வேக வச்சு சன்னாவை இப்போ சேர்த்துக்கலாம். சன்னாவையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5-10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டு அந்த சன்னா கூட காரம்லாம் சேர்ந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான சன்னா ரெடி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா க்ரீமியானா ஒரே ஒரு பட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் பட்டர் சேர்க்கல, கஸ்தூரி மேத்தி லைட்டாக கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இல்லை மல்லித்தழை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான், ஆப்ஷனல் தான். சூப்பரான சன்னா மசாலா ரெடி. அந்த பக்கம் சப்பாத்தி திரட்டிகிட்ருக்கேன். ஸோ அதையும் போட்டு இதையும் நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே முடிஞ்சிடுச்சு. அந்த சுண்டல்லையே கொஞ்சமாக சலட் மாதிரி பண்ணி ஸ்நாக்ஸுக்கு எடுத்து வச்சாச்சு.
2 பேருக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி டே.